ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு 26th நவம்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனல் டே. ஸோ இன்னியோட டீட்டெயில் அனாலிசிஸ்குள்ள நம்ம வந்துட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் 26th நவம்பர் 1949 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டிடியூஷனை எனாக்ட் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணோம். ஸோ எனாக்ட் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. கான்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு பில்லா இருந்தது. இப்ப அது வந்து ஒரு லாவா எஃபெக்டிவா நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ பில்லா இருந்த டயத்துல அது ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர அதனால மக்களுக்கோ இல்ல வேற யாருக்குமே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸோ எதுவுமே வந்துட்டு கிடைக்காது. பட் இது லா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரைட்ஸ் கிடைக்கும். ஸோ நம்மளோட அரசியல் சட்டமைப்பை ரொம்ப நம்ம கிட்ட அழகா வந்து தந்தக்கூடிய நம்மளோட ரைட்ஸை நமக்கு வந்து கொடுத்தக்கூடிய கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் 2015 நம்ம இந்த 26th நவம்பரை கான்ஸ்டியூஷனல் டேவா கொண்டாடுறோம். ஆனா 26th நவம்பர் 1949 வந்து கம்ப்ளீட்டா நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம கையில வந்துட்டு கிடைக்கல. ஒரு சில பகுதிகள் மட்டும் தான் கிடைச்சது. எப்போ முழுமையா நம்மளோட கான்ஸ்டியூஷன் மேக் ஆயிட்டு நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா 26th ஜனவரி 1950, அதாவது நம்ம ரிப்பப்ளிக் டே. ஏன் இந்த நாள் நம்ம ரிப்பப்ளிக் டேன்னு கொண்டாடுறோம்னா 1930 பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட ரெசல்யூஷன் நடந்திருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 1930 நம்ம ரிப்பப்ளிக் டேவாகவும் அண்ட் 26 நவம்பர் 1949 நம்ம வந்து 150th பர்த் ஆனிவர்சரி இயரா இருந்திருக்கும் 2015. ஸோ அதனாலதான் அந்த தினத்தை அந்த ஸ்பெசிபிக்கான 26 நவம்பரை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் டேவா கொண்டாடுறோம். ரீசன் என்ன அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் தான் வந்துட்டு கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா இருந்தாரு. ஸோ இதுதான் கான்ஸ்டியூஷனை பத்தின விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் வந்துட்டு நம்மளோட இன்கம் கிரைட்டீரியா. ஸோ இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோட்டா கொடுத்துருக்காங்க. எதுல அப்படின்னா ஜாப்லையும் அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் ஹையர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட்ல இருக்கவங்களுக்கு ஒரு 10% வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்திருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியா அந்த ரிசர்வேஷன் வந்துச்சு, எந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த இது எல்லாமே கவர் ஆகுது, இந்த ரிசர்வேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எதை அமெண்ட் பண்ணி கவர் ஆகுது, அந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இடபிள்யூஎஸ்ங்கிறது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 வந்து அமெண்ட் பண்ணி தான் இதை கொண்டு வந்தோம். ஸோ ஆர்டிகல் 15 அமெண்ட் பண்ணி ஆர்டிகல் 15+6 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் இன்சர்ட் பண்ணோம். அண்ட் ஆர்டிகல் 16 அமெண்ட் பண்ணி ஆர்டிகல் 16+6 அப்படிங்கிற ஒரு ஆர்டிகலை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஆர்டிகல் 15 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ப்ரொஹிபிட் பண்ணக்கூடாது எந்த பேசிஸ்ல அப்படின்னா ரிலீஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டு யாரையும் வந்து ப்ரொஹிபிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சப்போஸ் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு, விமனுக்கோ இல்ல சில்ட்ரனுக்கோ இல்ல சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ், ஸ்கெடியூல் ட்ரைப், ஸ்கெடியூல் கேஸ்ட் இவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களோட அடிப்படை உரிமைகள் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்டுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த தருணத்துல அவங்க வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்துல இடபிள்யூஎஸ் 15+6 அமெண்ட் பண்ணியும் அதே மாதிரி ஆர்டிகல் 16 வந்துட்டு நம்ம பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல யாரையும் நம்ம வந்து நிராகரிக்க கூடாது வேரியஸ் கிரவுண்ட்ஸை சொல்லி லைக் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், பிளேஸ், செக்ஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து யாருக்கும் நிராகரிக்க கூடாது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 16+6. பட் நம்ம அந்த இதை வந்து யாருக்காவது நிராகரிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அகைன் ஸ்டேட் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு வர செய்யலாம் அப்படிங்கறதுதான் நோக்கமா இருந்துச்சு. ஸோ அந்த ஆர்டிகல் அமெண்ட் பண்ணி ஆர்டிகல் 16+6 கொண்டு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10% ரிசர்வேஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஜாப்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழியா தான் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோட்டா. ஸோ இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா வந்து எக்ஸ்ட்ரா இந்த 10% இருக்கிறது நம்ம 50% ஸ்லாப்ல இருந்து வந்து வெளியே இருக்கு. ஸோ இந்த 50% ஸ்லாப் என்ன அப்படின்னா ஓபிசிஸ், எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் நம்ம சொன்ன மாதிரி இவங்களெல்லாம் வீக்கர் செக்ஷன்ஸ் சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணி 15+5, 16+5 இதெல்லாமே இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 50% கோட்டா, இந்த 50% கோட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் நம்மளுக்கு வந்து 50% கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம்.
பட் இந்த 10% இந்த 50%ல வந்து இன்க்ளூட் ஆகாது. நான் அது என்ன அப்படிங்கறத வந்து சொல்றேன். ஸோ மண்டல் கமிஷன் பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து 27% ரிசர்வேஷனும், எஸ்சிக்கு 18% ரிசர்வேஷனும், எஸ்டி பீப்புளுக்கு 5% ரிசர்வேஷனும் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம இதை பதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷனல் அண்ட் சோஷியலி பேக்வர்ட் பீப்புளுக்கு வந்து 10% ரிசர்வேஷன் வந்து தரோம். ஸோ இவங்களுக்கு எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி பேக்வர்ட் பீப்புளுக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி தரோம் அப்படின்னா இவங்க எல்லாரையுமே நம்ம அப்பர் கேஸ்ட் அவங்களோட இதுல தான் நம்மளுக்கு வந்து 10% ரிசர்வேஷன் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ இது எடுக்கிறதே வந்து அப்பர் கேஸ்ட்ல இருக்கிறவங்க கிரைட்டீரியா. ஏன்னா அப்பர் கேஸ்ட் நம்ம சொல்லி இருந்தாலும் அதுல நிறைய பேர் வந்து கண்டிப்பா பினான்சியலா ஸ்டேபிளா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷன் நம்மளால எடுத்துக்க முடியாது. நிறைய பேர் அவங்களோட பேசிக் ரைட்ஸும் அவங்க வாழ்வாதாரத்துக்குமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு அநீதியா போயிடக்கூடாது இந்த ரிசர்வேஷன் இல்லாதது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தது இந்த இடபிள்யூஎஸ் கிரைட்டீரியா. ஸோ எக்கனாமிக் ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக கொண்டு வந்தது. ஸோ இது வந்து புவரஸ்ட் ஆஃப் புவர் அமாங் தி அப்பர் கேஸ்ட் அவங்களுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியால வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே வந்து ரிசர்வேஷனை அலாட் பண்ணலாம். சென்டர் அண்ட் ஸ்டேட் ரெண்டு பேருமே வந்துட்டு கொடுக்கலாம். அண்ட் இந்த 10% கொடுக்கறதுக்கான இன்கம் கிரைட்டீரியா எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஃபேமிலி இன்கம் வந்து 8 லேக்குக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த இதை வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆஃப் சொசைட்டில வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறதா இந்த பேசிஸா இருந்துச்சு 103 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு. பட் இதுல சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா 8 லேக் ஃபேமிலி இன்கமா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப நம்ம எக்கனாமிக்கலி வீக்கரா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து இது ஒரு ஓரளவுக்கு டீசென்டான ஒரு இன்கம் தான். ஸோ 8 லேக் வச்சு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ரியலாவே கஷ்டப்படுறவங்களுக்கு அது ஒரு அநீதியா வந்துட்டு போயிடும். ஸோ இதை வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பல தடவை வந்துட்டு வச்சிருந்தாங்க, நமக்கு முன்னாடி வந்துட்டு வச்சிருந்தாங்க. பட் இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த இன்கம் கிரைட்டீரியாவை நாங்க போய் திரும்ப ரீவிசிட் பண்றோம். ஸோ அது வரைக்கும் நீட்லலாம் நீட் வந்துட்டு எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுனால கவுன்சிலிங் எல்லாத்தையும் ஒரு 4 வாரங்களுக்கு நீங்க வந்து தள்ளி வைங்க, நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம், அதுக்கப்புறம் நீங்க ரிசர்வேஷனை கொடுத்தா போதும். ஏன்னா இந்த இன்கம் ஸ்லாப் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு அப்படின்னு பல பேர் வந்து ஆனுவல் இன்கம் ஸ்லாப் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதுனால அதை ரீகன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இப்ப கவர்மெண்ட் சைடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து இன்னும் 4 வீக்ஸ்ல நமக்கு தெரிஞ்சிடும், கிட்டத்தட்ட 1 மந்த். பட் ரிசர்வேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இம்பார்ட்டன்டான டாபிக். ரிசர்வேஷன் வந்து தேவையா இல்லையா அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூல நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் எல்லாமே நம்மளுக்கு மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட், பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். 103 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்துச்சு. ஸோ இதான் இதை பத்தினது. அடுத்த இஷ்யூக்கு போகலாம். அடுத்த இஷ்யூ எதை பத்தி அப்படின்னா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், அதை பத்தின ஒரு ஆர்டிக்கல் தான் இது. ஸோ ஏற்கனவே ஒரு 1 மந்த் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி நரேகாக்கு இன்னும் தேவைப்படுற அளவுக்கு ஃபண்ட் அலோகேஷன்ஸ் பண்ணலை ஸ்டேட்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா அலோகேட் பண்ணாததுனால ப்ராஜெக்ட்ஸையும் கண்டினியூ பண்ண முடியல. அதே மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய லேபரர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேஜஸை வந்து கொடுக்க முடியல. ஏற்கனவே பேண்டமிக் டயத்தில் வேஜஸ் கொடுக்காம இருந்தது இன்னும் வாழ்வாதாரத்தை வந்து கம்மி பண்ணிடுச்சு. ஏன்னா அவங்க இந்த வேலையை இதுலேருந்து வர சம்பளத்தை தான் வந்து மேஜரா நம்பி அவங்களோட லைவ்லிஹுட்டே அமைஞ்சிருந்தது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 10,000 crore அளவுக்கு அமௌண்ட் வந்து எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 crore அளவுக்கு ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சென்ட்ரல்ல இருந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சமா அலாட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா டோட்டல் கெப்பாசிட்டி நம்ம கொடுத்தது வந்து 86,229 crore அளவுக்கு நம்ம வந்து அலாட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். பட் வந்து இப்போதைக்கு அவைலபிள் ஃபண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 76,340 அளவுக்கு தான் அவைலபிளா இருக்கு. ஸ்டில் வந்துட்டு கம்மியா தான் இருக்கு. பட் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து ரிவைவ் ஆயிட்டு வரதுனால நம்மளுக்கு வந்து திரும்ப கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபண்ட்ஸை. ஸோ எம்ஜி நரேகாவை பத்தின பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ எம்ஜி நரேகா வந்து பார்த்தீங்கன்னா 2006ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ 2006ல என்ன நம்மளுக்கு வந்து மன்மோகன் சிங் அவர்களோட கவர்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போதான் எம்ஜி நரேகா வந்துட்டு ஒரு சோஷியல் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமா நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எம்ஜி நரேகா ஆக்ட் ஆஃப் 2005 வழியா தான் நமக்கு இது வந்திருக்கும். அண்ட் என்ன மினிஸ்ட்ரி வந்துட்டு ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அடியில தான் நமக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கீமோட மேஜர் இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னா ரைட் டு ஒர்க்கை வந்துட்டு நம்ம ஃபார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியப்பட்ட ஒரு விஷயம்.
ஸோ இதனால ரைட் டு ஒர்க்கை நம்ம ஃபார்மலைஸ் பண்றதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட்டையும் தவிர்க்க முடியும். அதே டயத்துல லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புளையுமே வந்து பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூரல் இந்தியால நம்ம அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை என்ஹான்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தது. ஸோ இதுல வந்துட்டு என்ன மாதிரி லேபர் எடுத்துக்க போறோம் அப்படின்னா அன்ஸ்கில்டு லேபர். வில்லேஜஸ்லாம் வந்து அன்ஸ்கில்டு லேபருக்கு 100 நாட்கள் வேலை கொடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு கீ அப்ஜெக்டிவ். ஸோ அடுத்த அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா சோஷியல் இன்க்ளூஷனை வந்து கொண்டு வரணும். ஸோ ஃபினான்ஷியலா பீப்புளோட பேக்ரவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ சோஷியல் இன்க்ளூஷன் செகண்ட் அப்ஜெக்டிவ். மூணாவது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்ம இவங்க எல்லாத்தையுமே எம்ப்ளாய் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்ஸ்கில்டு ஒர்க்கா இருக்க போது அந்தந்த ஸ்பெசிபிக் வில்லேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரது அதை தான் வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் கேரண்டி ஆகுது, இன்னொரு வேலை டெவலப்மெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து ஏற்படுது. ஸோ வந்து ரோட்ஸ் லே பண்றது, கெனல்ஸ் லே பண்றது, அப்புறம் இரிகேஷன் டேங்க்ஸ் லே பண்றது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாம ரூரல் டு அர்பன் மைக்ரேஷனை வந்துட்டு பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துறோம். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா அமைஞ்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேபர் வந்து வேஸ்டா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம தவிர்க்கும் போது அவங்களோட லேபர் வந்துட்டு வேஸ்டா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்கள வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மெயின் நெட் லேபர் நெட்டுக்குள்ளார வந்துட்டு கொண்டு வரோம். ஸோ இவங்களுக்காக என்னென்ன கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு, யார் வந்துட்டு எம்ஜி நரேகால எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னா முதல் விஷயம் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஸோ கிரைட்டீரியா என்னன்னா இந்தியன் சிட்டிசன். அடுத்த விஷயம் ஏஜ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ அபவ் 18 அது ஒரு விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அந்த லோக்கல் கிராம பஞ்சாயத்துல ஒரு ஒன் ஆஃப் த லோக்கல் ஹவுஸ் ஹோல்ட்ல இருக்கிறவங்களா இருந்திருக்கணும். அது வந்து மூணாவது விஷயம். அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் செய்யறதுக்கு அவங்க ஒத்துழைக்கணும். அது வந்துட்டு நாலாவது விஷயம். ஸோ இந்த 4 கிரைட்டீரியா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, 18 வயசுக்கு மேல இருக்கணும், அன்ஸ்கில் லேபர் பண்றதுக்கு தயாராக இருக்கணும், அண்ட் அங்க இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்துல ஒன் ஆஃப் த அப்ளிகன்ட் மெம்பரா வந்துட்டு இருக்கணும். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்டிங் யார் பண்றாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான் வந்து பண்றாங்க. பட் ஓவராலா என்னென்ன மாதிரி ஒர்க்ஸ் கொடுக்கணும், என்ன அந்த வில்லேஜுக்கு வந்துட்டு தேவைகள் இருக்கு, எப்படி நம்ம வந்து ஒர்க்கை பிரிச்சு கொடுக்க போறோம், இது எல்லாத்தையும் கொடுத்து மானிட்டர் பண்றது, அந்த ஒர்க் வந்து கரெக்டா செய்யறாங்களா இல்லையா அப்படிங்கறத மானிட்டர் பண்றது எல்லாமே கிராம பஞ்சாயத்து லெவல்ல தான் வந்துட்டு மானிட்டர் பண்றாங்க. ஒன்ஸ் ஒரு அப்ளிகேஷனை வந்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்து எம்ஜி நரேகால அன்ஸ்கில்ட் ஒர்க் பண்றதுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா 15 நாளுக்குள்ள அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கேட்ட ஒர்க்கை வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வரணும். சப்போஸ் அப்படி அவங்களால ஒர்க் கொடுக்க முடியல, ஏன்னா ஒர்க் இல்ல அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு, அந்த 15 டேஸ்க்குள்ள இல்ல ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுக்கலாம். ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் எம்ஜி நரேகா ஒர்க்குக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சோஷியல் ஆடிட் வந்துட்டு ரொம்ப 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 மேண்டேட்ரி. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு கொண்டு வருது. கரெக்டா தான் ஃபண்டிங் எல்லாமே வந்து போகுதா, வேஜஸ் எல்லாமே கரெக்டா பே பண்றாங்களா, தேவைப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தான் வந்து கொடுக்குறாங்களா, கரப்ஷன் எதுவும் இல்லாம இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக இந்த சோஷியல் ஆடிட் வந்துட்டு நமக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பீப்புள் அவங்களுக்கு இந்த எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கிராம சபால போயிட்டு அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கிரிவியன்சஸ் எல்லாத்தையுமே சொல்லணும். ஸோ யார் வந்து கிரிவியன்ஸ் ரெட்ரஸலுக்கு மேஜரா இருக்காங்க அப்படின்னா கிராம சபா தான். ஸோ கிராம சபா தான் வந்து ப்ராஜெக்டை வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் தேவை அப்படிங்கறத வந்து செக் பண்றது, அந்த ப்ராஜெக்ட் கரெக்டா ஒர்க் அலோகேட் ஆயிருக்கான்னு பாக்குறது, அலோகேட் பண்ண அப்புறம் அந்த ப்ராஜெக்டை மானிட்டர் பண்றது, அண்ட் பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய கிரிவன்சஸ் ரிட்ரஸ் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிராம சபா அண்ட் கிராம பஞ்சாயத்துக்கு அடியில தான் வந்துட்டு வருது. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் அபவுட் எம்ஜி நரேகா. பட் இதுல இருந்தக்கூடிய முக்கியப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா வேஜஸ் வந்துட்டு ப்ராப்பரா கொடுக்கப்படல, ஏன்னா ஃபண்டிங் வந்துட்டு ப்ராப்பரா போல அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான ஒரு பெரிய தடையாக இருந்துச்சு. அதுவும் கோவிட் பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா இது ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சில ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனா அதே கோவிட் டயத்துல எம்ஜி நரேகா ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 150 டேஸ் வரைக்கும் ஒர்க் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஸ்கீமா இருக்கு. ஒரு சில இடங்கள்ல தோ இந்த ஸ்கீம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணாலும் பட் தேவைப்படுற அளவுக்கு அவங்களுக்கான அந்த வேஜஸ் வந்து கொடுக்காதது ஒரு மிகப்பெரிய ஃபிளாவா இந்த ஸ்கீம்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 10,000 crore இப்போதைக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸை பத்தின கம்ப்ளீட்டான விஷயங்கள். அடுத்த நியூஸ்க்கு மூவ் ஆகலாம்.
அடுத்த நியூஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா பிளேஸ் ரேசிங் பைலேட்ரல் இஷ்யூஸ் அட் எஸ்சிஓ. ஸோ எஸ்சிஓனா என்ன அப்படின்னா ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா பைலேட்ரல் இஷ்யூஸை இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் லெவல்ல பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியா யாரை குற்றச்சாட்டு சாட்டுறாங்க அப்படின்னா பாகிஸ்தானை தான் சாட்டுறாங்க. ஸோ பாகிஸ்தான் வந்துட்டு ரொம்ப காலமா எஸ்சிஓல நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து காஷ்மீர் இஷ்யூ எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஃபோரம் அதுக்காக கிடையாது. நம்ம பீஸ்ஃபுல்லா கோஎக்ஸிஸ்ட் ஆகிறதுக்காகவும் மெம்பர் கான்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சரி செய்யறதுக்காகவுமே இருக்கே தவிர அதை விட பெரிய ஸ்கோப்பா பேண்டமிக் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்வாயர்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன நம்ம பண்ணணும், அதை தான் நம்ம மேஜரா பார்க்கணுமே தவிர இப்போ உட்காந்து பைலேட்டரல் இஷ்யூவை பேசுறதுக்கான ஃபோரம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியா வந்துட்டு சொல்றாங்க. ஸோ நமக்கு எஸ்சிஓ பத்தின பேக்ரவுண்ட் வந்து ப்ரிலிம்ஸ் லெவல்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷனா இருக்கிறதுனால மெயின்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா GS2 பெர்ஸ்பெக்டிவ்லயும் இம்பார்ட்டன்ட். எப்படி நமக்கும் எஸ்சிஓக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இந்தியாவில் வந்து ஒரு மெம்பர்ஷிப் சேஞ்ச் ஆகுறதுனால அது எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ண போகுது, எஸ்சிஓ லெவல்ல நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும், எஸ்சிஓனால நம்மளோட அட்வான்டேஜஸ் என்ன, சைனா பாகிஸ்தான் ஃபேக்டரை நம்ம எஸ்சிஓ வச்சு கவுண்டர் பண்ண முடியுமா, யார் அதுல லீடிங் மெம்பரா இருக்கிறாங்க, அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து நம்ம எஸ்சிஓவை அனலைஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கான பேக்ரவுண்ட் டீடைல்ஸை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்மனன்ட் இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். எந்த இயர்ல வந்துட்டு ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னா 2001 தான் இந்த ஆர்கனைசேஷன் வந்து வந்துச்சு. 2001 ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. ஸோ இனிஷியலா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே இல்ல. 2001 அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஷாங்காய் 5 அப்படின்னு தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஷாங்காய் 5 மெம்பர்ஸ்லாம் யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ மேப் வழியா அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஷாங்காய் 5 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ ஓகே இங்க தெரியுது, இங்க எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்குது மைல் ஸ்டோன்ஸ். ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் த ஷாங்காய் 5 எஸ்சிஓவோட ப்ரெடிசஸர் வந்து ஷாங்காய் 5 தான் இருந்திருக்காங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருந்தாங்க அப்படின்னா கசாகிஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா அண்ட் தஜிகிஸ்தான் இவங்களாம் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபவுண்டிங் டிக்ளரேஷன் 2001 நம்ம வந்துட்டு போடுறோம். ஸோ 2001 தான் ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் வராங்க. உஸ்பெகிஸ்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 2001 வந்துட்டு ஜாயின் ஆறாங்க. ஸோ ஷாங்காய் 5 வந்து 1996 ஃபார்முலேட் பண்ணியாச்சு. 2001 உஸ்பெகிஸ்தான் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற டிக்ளரேஷனை வந்துட்டு சைன் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இவங்க எதுக்காக இருக்காங்க அப்படின்னாலே நமக்கு தெரியுது, இவங்க வந்து ஒரு இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுங்கிறதுனால நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து குளோபல் லெவல்ல என்னென்ன பண்ணலாம், ரீஜனல் லெவல்ல அப்லிஃப்ட்மெண்ட்க்கு என்னென்ன பண்ணலாம், அது எல்லாத்தையுமே பார்க்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இது மேஜரா இருந்தக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் கார்பரேஷன் தான். ஸோ டிஃபென்ஸ் டீல பேசிக்கா நம்ம வந்து செக் பண்ணணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், எப்படி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதா இருந்துச்சு. மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் குட் நெய்பர்ஹுட் பாலிசிஸை வந்து கொண்டு வரணும், அண்ட் கோஆப்ரேஷன் வந்துட்டு கொண்டு வரணும், ட்ரேட் எல்லா விஷயத்திலையும். இதெல்லாம் தான் மெயின் ஆஸ்பெக்ட்ஸா வந்து கொண்டு வந்தாங்க. பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் வந்துட்டு வரணும். இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஷாங்காய் கார்பரேஷனா வந்துட்டு அமைஞ்சிருந்துச்சு. இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிஷியலா ஷாங்காய்ல வந்துட்டு அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல தான் வந்துட்டு இருந்தாங்க. பட் எப்போ மெம்பர் ஆனாங்க அப்படின்னா 2017 இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 பேருமே ஷாங்காயோட சேர்ந்து ஸோ டோட்டலா 8 மெம்பர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆனாங்க. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கசாகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், ரஷ்யா அண்ட் கிர்கிஸ்தான் இவங்க 4 பேரும், இவங்க 5 பேரும் இருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் வந்து ஜாயின் ஆறாங்க. உஸ்பெகிஸ்தான் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2017 இந்தியாவும் பாகிஸ்தானும் வராங்க. கடைசியா எந்த மெம்பர் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஈரான் வந்துட்டு நம்மளுக்கு லேட்டஸ்ட் மெம்பரா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஈரான் தான் 9th மெம்பரா வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து டோட்டலா ஷாங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் பத்தி. இந்தியா வந்துட்டு பாத்தீங்கன்னா 2005 அவங்க கிட்ட நம்ம அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு இருந்தோம். அண்ட் சேர்மன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா மெம்பர் ஸ்டேட்ஸ் எவ்ரி இயர் ஒன்ஸ் வந்துட்டு சேர்மன்ஷிப். ஸோ இந்த வருஷம் சைனா இருக்காங்கன்னா அடுத்த வருஷம் வந்துட்டு இந்தியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்துட்டு ரொட்டேஷன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த அஃபிஷியல் லாங்குவேஜஸ் யார் என்னென்ன இருக்கு அப்படின்னா ரஷ்யனும் சைனீஸும் தான் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அண்ட் இவங்களோட பர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சிஓ செக்ரட்டேரியட் பீஜிங்ல வந்துட்டு இருக்கு.
அது ஒன்று. அப்புறம் இந்த ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர், ராட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஜனல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ டெரரிசம்க்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா தாஷ்கெண்ட், உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல் டாஷ்கெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட பர்மனன்ட் பாடிஸை. ஸோ மிச்சப்படி எல்லா விஷயத்தையுமே நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஸோ 1996 ஷாங்காய் 5 ஃபார்ம் பண்ணும்போது பார்டர் டிமார்கேஷன் அண்ட் டிமிலிட்ரேஷன் டாக்ஸை வந்துட்டு நம்ம கொண்டு வரணும். சோவியத் ரிப்பப்ளிக்ஸ் வந்து சைனாவோட ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த டாக்ஸை வந்து ஃபார்மலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா நம்ம செக்யூரிட்டி சேலஞ்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பெசிபிக் ஃபாரமா வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக் எல்லா விஷயத்தையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பாடியா அமைஞ்சிருச்சு, அப்பார்ட் ஃப்ரம் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பத்தி. ஸோ இந்த சார்ட்டரை வந்து 2002 நம்ம வந்து சைன் பண்ணோம். ஸோ உஸ்பெகிஸ்தானோட சேர்ந்து டிக்ளரேஷன் வந்துட்டு வந்துச்சு. 2002 எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து சைன் பண்ணிட்டோம். அண்ட் எப்போ ஃபோர்ஸ்ல என்டர் ஆயிடுச்சுன்னா 2003 ஃபார்மலா ஃபோர்ஸ்ல வந்துட்டு என்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எஸ்சிஓ பத்தின டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ ரொம்ப 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 முக்கியப்பட்ட ஒரு ரீஜனல் ஆர்கனைசேஷன் தான் எஸ்சிஓ. இந்த வாட்டி மீட்டிங் வந்து வெர்ச்சுவலா நடந்துச்சு. ஸோ 20th மீட்டிங் ஆஃப் எஸ்சிஓ வந்து நடந்தது, வெர்ச்சுவலா நடந்துச்சு. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து சொன்னதுதான், இது வந்து ஒரு பைலேட்டரி இஷ்யூஸா, அன்ப்ரொடக்டிவ் இஷ்யூஸா, நம்ம வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் இஷ்யூஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஃபாரம் வந்துட்டு கிடையாது. அதை விட்ட முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஸ்லாபோ ஒரு 3 ரேட் ஸ்லாபா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு NIPFP ஸ்டடி வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நீங்க வந்து கொண்டு வரலான்ட்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி ஸ்டடி அவங்க சொல்றாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு 5, 12, 18 and 28% டிமெரிட் குட்ஸ். டிமெரிட் குட்ஸ்னா எந்த குட்ஸ் வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய குட்ஸ் தான் டிமெரிட் குட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எக்கனாமிக்கும் சரி, என்வாயர்மெண்ட்டுக்கும் சரி பாதிப்பு தரக்கூடியதா, இண்டிவிஜுவலுக்கும் பாதிப்பு தரக்கூடியதா இருக்கக்கூடிய கூட்ஸ், டிமெரிட் கூட்ஸ். அட் த சேம் டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில கூட்ஸ் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற கூட்ஸை வந்து நம்ம டிமெரிட் கூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த கூட்ஸுக்குலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஜிஎஸ்டி ஸ்லாபான 28% வந்துட்டு நம்ம கொடுப்போம். ஆல்கஹால், டொபாக்கோ இதெல்லாம் வந்துட்டு வரும். ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அது வரும். ஸோ அதை வந்து பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா 8%, 15%. ஸோ 15% வந்து இந்த 12 and 18 மர்ஜ் பண்ணி அந்த 30% ஸ்லாப்ல வந்துட்டு நம்ம போடணும் அப்படிங்கிறது தான் PFPயோட மேஜரான சஜஷன் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஜிஎஸ்டி எப்பவுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தான். ஸோ இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு எதுக்கு இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் டாக்ஸ் ரேட்ஸ் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும், கன்ஃபியூஷன்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த 5%ல இதுல இருக்கிறவங்களுக்கு 8% போடும்போது அது கொஞ்சம் வந்துட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷனலைஸ் பண்ணிட்டு நம்ம கன்ஃபியூஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ். 2017 ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இந்த எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் வந்துட்டு டிசைட் பண்றாங்க. அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஸோ கூட்ஸ் நம்ம டொமஸ்டிக் லெவல்ல இருக்கக்கூடிய கன்சம்ஷன்ஸ்க்கு எல்லாத்தையுமே போடக்கூடிய ஒரு வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான். எதுக்காக பேசிக்கா போட்டிருக்கோம்னா கேஸ்கேடிங் ஆஃப் டாக்ஸஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு இன்டைரக்ட் டாக்ஸ்ல. ஸோ டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் இருக்கும்போது ஃபைனலா எல்லா பர்டனுமே கன்சியூமர் மேல வந்துட்டு போயிருச்சு. ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்தந்த லெவல்ல அந்த டாக்ஸஸை நம்ம வந்துட்டு பே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ் ஃபோரம் தான் இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஸோ சப்ளை சைட்ல பேசிக்கா நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஆன் சப்ளை சைட்ல வந்துட்டு அப்ளை ஆயிடும். அண்ட் இதை வந்துட்டு இன்னொரு நேம் என்ன சொல்றோம் அப்படின்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரிஜின் பேஸ்டு டாக்ஸா இல்லாம டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸா தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஜிஎஸ்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடியது சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டேட் அப்ளை பண்ணக்கூடியதை ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஸ்டேட் இதுக்கு போறதை வந்து இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ் இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு மாறி போகும்போது அதை இன்டர்ஸ்டேட் ட்ரேடிங் ஆர் சப்ளைஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இந்த டாக்ஸஸ் எல்லாமே சென்டரும் ஸ்டேட்டும் அக்ரி பண்ணக்கூடிய
காமனான ஒரு இதில் தான் நம்ம வந்து இந்த டாக்ஸஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணுறோம். அண்ட் அந்த டாக்ஸஸை ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில். அண்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை வந்து 279A கான்ஸ்டியூஷனல் ஆக்டில் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம், ஆர்டிக்கலில் வந்துட்டு வச்சிருக்கோம். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி. யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அதை வந்து ஹெட் பண்றாங்க, சேர்மனா இருக்காங்க. as well as இது ஒரு ஃபெடரல் பாடியும் கூட. ரீசன் என்ன, சென்டர் ஸ்டேட்ஸ் ரெண்டுத்துக்குமே நம்ம கொடுக்கறதுனால இது ஒரு ஃபெடரல் பாடியும் கூட. ஸோ இதுதான் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்த ஜிஎஸ்டி ஓவராலா. கண்டிப்பா வந்து டாக்ஸ் லேப்ஸை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ண சொல்றாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கு. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு இனிமேல் தான் போக போக தெரியும், எடுத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத. ஸோ அடுத்த நியூஸ்க்கு போகலாம். ஜிஎஸ்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் அவங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மெரினான ஐஎன்எஸ் வேலா. ஸோ ப்ராஜெக்ட் 75 அப்படின்னு சொல்லி ஒரு சப்மரீன் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு, சி ப்ராஜெக்ட். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நேவியை வந்துட்டு ஜாயின் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் 75 வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 கிளாஸ் ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீனை வந்துட்டு நம்ம நேவிக்குள்ள இண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இதோட மேஜரான விஷயங்கள். அதுல வந்துட்டு வேலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்துட்டு வேலா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் கால்வாரி, அடுத்தது ஐஎன்எஸ் கந்தேரி, ஐஎன்எஸ் கரஞ்ச், இப்ப ரீசெண்டா ஐஎன்எஸ் வேலா, அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐஎன்எஸ் வகீர், அண்ட் லாஸ்டா வந்து வஹிஷீர். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஐஎன்எஸ் வேலா அண்ட் வகீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்ரையல்ஸ் எல்லாத்தையுமே போயிட்டு இப்ப வேலா வந்துட்டு நேவிக்கு வந்து வந்துருச்சு. வகீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த வேலை செக்கிங் டெஸ்டிங் ஃபேஸ்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் வஹிஷீர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ல வந்துட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாமே வந்து டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டீசல் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சப்மரீன்ஸ். அண்ட் இதே மாதிரி ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் இருக்கு. அகைன் இந்தியன் நேவிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான். இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் பிளான்ட்னால வரக்கூடிய ஃபியூவல் பேஸ்ட் சப்மரீன்ஸ். இது எல்லாமே ஃபியூவல் செல் பேஸ்ட் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சப்மரீன்ஸ் இது எல்லாமே. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 75I. அண்ட் ப்ராஜெக்ட் 75 வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓவராலாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். செக்யூரிட்டி இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிறது நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு போகலாம். இங்கே அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து அஃபிஷியலா இன்டர்போல் பேனல்ல வந்து எலெக்ட் ஆகப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இன்டர்போல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய போலீஸையும் இன்டகிரேட் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டிஸை தவிர்க்கிறதுக்காகவும் சைபர் கிரைம் ஆக்டிவிட்டிஸை வந்து தவிர்க்கிறதுக்காகவும் இருக்கக்கூடியது தான் இந்த இன்டர்போல். அண்ட் இன்டர்போலோட ஏஜென்சி, இந்தியன் ஏஜென்சி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான். இதை நம்ம சிபிஐ பார்க்கும்போதே பல இடங்கள்ல வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இன்டர்போல்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றது வந்து சிபிஐ தான். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்போல் பேனலுக்கு வந்துட்டு மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஏரியாஸ்லேருந்தும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் 5 கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 கண்டஸ்டன்ஸுங்கும் போது 5 கண்ட்ரீஸ்லேருந்து ஏஷியா ரீஜன்லேருந்து போடப்பட்டாங்க. அதில் வந்து இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 89th இன்டர்போல் ஜெனரல் அசம்பிளி இஸ்தான்புல்ல நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு 1 ஆஃப் த இதை வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்டர்போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லயான் பிரான்ஸ்ல தான் வந்து இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. மொத்தமா 194 மெம்பர் கண்ட்ரீஸ் இருக்காங்க. அதுல வந்து இந்தியாவும் ஒன் ஆஃப் த மெம்பர் கண்ட்ரீஸ். அண்ட் இவங்களோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ICPO, இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன், இன்டர்போல் இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படிங்கிறது தான் இவங்களோட பேசிக்கான இதுவே. அண்ட் எந்தெந்த ரீஜியன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்ஸ், சைபர் கிரைம்ஸ் அஸ் வெல் அஸ் ஆர்கனைஸ்ட் அண்ட் எமர்ஜிங் கிரைம்ஸ், இது எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் அண்ட் எல்லா போலீஸையும் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சோல் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்டர்நேஷனல் போலீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன். ஸோ ரொம்ப 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 ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இம்பார்ட்டன்ட். அண்ட் சிபிஐயோட இம்பார்ட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுல நமக்கு
இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1923ல ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அந்த டயத்துல அவங்களோட நேம் வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் கமிஷன் இருந்துச்சு. 1956ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேமை வந்து மாத்திக்கிட்டாங்க. இது நடந்தது வந்து 1956ல. அண்ட் இந்தியா எப்ப ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா 1949ல இந்தியா வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அண்ட் வேரியஸ் இது வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம். அண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்போல்ல வந்து நிறைய நோட்டீசஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ரெட் நோட்டீஸ், எல்லோ நோட்டீஸ் அப்படின்னா ரெட் நோட்டீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வாண்டட் பர்சன்ஸ், யாரை வந்து தேடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எல்லோ நோட்டீஸ் வந்து மிஸ்ஸிங் பர்சன்ஸ்க்கு. பிளாக் நோட்டீஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்ஐடென்டிஃபைட் பாடிஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கொடுப்பாங்க. ஆரஞ்சு நோட்டீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது. அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்போல் யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் ஸ்பெஷல் நோட்டீஸ்ன்னு வந்துட்டு இருக்கும். ஸோ யூஎன்எஸ்சி சாங்ஷன்ஸ்க்கு யாராச்சும் வந்து உட்பட்டப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் தான் மெயினா இன்டர்போல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அண்ட் இதெல்லாம் இந்த 3 ப்ரோக்ராமை வச்சுதான் இன்டர்போல் அவங்களோட கிரைம்ஸ் எல்லாத்தையுமே வந்து தவிர்க்கிறாங்க. பி இட் சைபர் கிரைம் ஆர் ஆர்கனைஸ்ட் கிரைம் ஆர் கவுண்டர் டெரரிசம் ஆபரேஷன்ஸ், டெரரிஸ்ட் அகேன்ஸ்டா. ஸோ இது வந்துட்டு கவுண்டர் டெரரிசம் வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸையும் எப்படி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸை வந்து ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்காக. ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரைம்ஸ், அப்புறம் வந்துட்டு கிரிமினல் த்ரெட்ஸ் எல்லாத்தையும் வருது, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்காகவும். சைபர் கிரைம்ங்கிற போது இணையதளம் மூலியமா என்னென்ன கிரைம்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் செக் பண்றதுக்காக அமைஞ்சிருக்கக்கூடியது தான் எங்களோட இது. அண்ட் இன்டர்போலோட சுப்ரீம் கவர்னிங் பாடி வந்துட்டு இன்டர்போல் ஜெனரல் அசம்பிளி. அவங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கவர்னிங் பாடி. ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டர்போலை பத்தினது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் சிபிஐ பத்தி அவங்களோட சிக்னிஃபிகன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நம்மளுக்கு வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆன் ஆகலாம். அண்ட் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நேத்திக்கு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே வந்து பார்த்திருந்தோம். ஸோ நேத்துக்கு வந்து பார்த்ததுல விமன் வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம். பட் அவங்களோட ஃபேமிலி ஓவிங் தோ அவங்களோட செக்ஸ் ரேஷியோலாம் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ட்ரெண்ட் காமிச்சிருந்தாலும் பட் ஃபேமிலி ஓவிங் ப்ராப்பர்ட்டியில வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஓவ் பண்றதுல ஏதாச்சும் அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டில் விமன் வந்துட்டு பின்தங்கி தான் இருக்கிறாங்க. அண்ட் மொபைல் ஃபோன் யூசேஜ் இதுலலாம் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி மொபைல் ஃபோன் யூசேஜ்லலாம் வந்துட்டு அவங்க அதிகரிச்சிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கிக்கிறது அதுலலாம். பட் ஹெல்த் வைஸ் அனீமியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விமனோட ஸ்டேட்டஸ் வந்து இன்னும் கவலைக்கிடமா தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எல்லாம் இது இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி இந்த ரீசன்ட் டேட்டாவை தான் நம்ம மெயின்ஸ்ல வந்துட்டு கோட் பண்ணணும். அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம கோட் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் அட்டானமி, சோஷியல் அட்டானமிலாம் அதிக லெவல்ல கிடைச்சாலும் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் பின்தங்கி தான் விமன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்லுது. பட் ஹவுஸ் ஹோல்ட் டெசிஷன், ஸோ வந்து சோஷியல் அட்டானமி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் டெசிஷன்ல வந்துட்டு பங்களிப்புகள் அதிகமா இருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் அட்டானமியும் இருக்கலாம். ஸோ அவங்க வந்துட்டு இன்கம் வந்துட்டு ஏர்ன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் பெட்டரா டெசிஷன் மேக்கிங் இதெல்லாமே கொடுக்குறாங்க, பங்குகள் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்துல அதெல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட நம்ம நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வந்து முடியுது. ஸோ உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வேணும், நியூஸ் பேப்பர்ல வரக்கூடியது என்னென்ன டீடைல் அனாலிசிஸ் வேணும்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.